Question பாருங்க, if u equal to x square into tan inverse y by x minus y square into tan inverse x divided by y, then find the value of x square into dou square u by dou x square plus 2xy into dou square u by dou x dou y plus y square into dou square u by dou y square. இந்த கொஸ்டின்ல நமக்கு u அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் in terms of xyல கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இதோட வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்ன வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களோ அதில் நமக்கு 3 டேர்ம் இருக்குது. அண்ட் 3 டேர்ம்லேயே நமக்கு செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த u அப்படிங்கிற இந்த வேல்யூவை யூஸ் பண்ணி இந்த டெரிவேட்டிவ் எல்லாம் கண்டுபிடிச்சி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி ஆட் பண்ணினா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இது ஒரு மெத்தட். பட் இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்ஸ் எல்லாம் நமக்கு தேவைப்படும். ஸோ இதை விட பெட்டரான ஒரு மெத்தட் நமக்கு இருக்குது. பிகாஸ் இதில் நமக்கு என்ன வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களோ இதுதான் நமக்கு ஒரு தியரத்துக்கு லெஃப்ட் சைடாக இருக்குது. தட் இஸ் ஆல்ரெடி நம்ம ஆயிலர்ஸ் தியரம் யூஸ் பண்ணி ஒரு தியரம் பார்த்தோம். when u is a homogeneous function of degree n, then x square into dou square u by dou x square plus 2xy into dou square u by dou x dou y plus y square into dou square u by dou y square, this value equal to n into n minus 1 into u. அண்ட் இதில் நமக்கு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு வேல்யூவை தான் இந்த கொஸ்டினில் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷன் u வந்து ஹோமோஜீனியஸாக இருந்தது அப்படின்னா நம்ம இம்மிடியேட்டாக இதுக்கு ஆன்சர் எழுதிடலாம். இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னா n into n minus 1 into u. என்னங்கிறது அந்த கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனுக்கு டிகிரி. ஸோ நம்ம ஜஸ்ட் கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் ஹோமோஜீனியஸாக இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு என்னுக்கு வேல்யூவை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். வித்தின் எ மினிட்டில் நம்ம இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் ஹோமோஜீனியஸாக இருக்கணும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனில் உள்ள எல்லா டேர்முக்கு டிகிரியும் சேமாக இருக்கணும். அதுதான் கண்டிஷன். ஸோ இதை செக் பண்ணுறதுக்கு கூட ஒரு ஈஸி மெத்தட் இருக்குது. அது என்ன மெத்தடுனா, கொடுத்துருக்குற ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக டிஎக்ஸும் ஒய்க்கு பதிலாக டிஒய்யும் சப்ஸ்டியூட் பண்ணுனா நமக்கு ஆன்சர் வந்துட்டு எந்த ஃபார்மில் வரணும்னா டி பவர் என் இன்டு யூ ஆஃப் எக்ஸ் கமா ஒய். இந்த ஃபார்மில் நம்மளால் எழுத முடிஞ்சுது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து ஹோமோஜீனியஸாக இருக்கும். அண்ட் இதில் இருக்கக்கூடிய இந்த பவரில் இருக்கக்கூடிய இந்த எண்ணு தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு டிகிரியாக இருக்கும். நமக்கு இங்கே எண்ணுக்கு வேல்யூ மட்டும்தான் தேவை. அண்டு ஹோமோஜீனியஸாகவும் இருக்கணும். ஸோ நம்ம இப்போ ஹோமோஜீனியஸாக இருக்குதான்னு செக் பண்ணுறப்பவே நமக்கு எண்ணுக்கு வேல்யூவும் கிடச்சிரும். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை நம்ம ஃபஸ்ட்டு எழுதிப்போம். அதாவது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். அண்டு u அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனில் ரைட் சைடு இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒயில் இருக்குது. அதனால நம்ம இந்த யூவை நம்ம வசதிக்காக u ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்னு எழுதியிருக்கிறோம். இப்போ இதில் எக்ஸுக்கு பதிலாக டிஎக்ஸும் ஒய்க்கு பதிலாக டிஒய்யும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ லெஃப்ட் சைடில் அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப இந்த ரைட் ஹேண்ட் சைட்லையும் எக்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் டிஎக்ஸும் ஒய் இருக்கிற இடத்துல எல்லாம் டிஒய்யும் சப்ஸ்டியூட் பண்ணினா நமக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். பிகாஸ் இங்கே ஃபஸ்ட்டு டேர்மில் எக்ஸ் பவர் 2 இருக்குது. நீங்கள் எக்ஸுக்கு டிஎக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணால் டி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். அதே போல் தான் இங்கே ஒய் ஸ்கொயருக்கு பதிலாக டி ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இப்படி கிடைக்கும். அண்ட் சிமிலர்லி இந்த நியூமரேட்டரில் உள்ள ஒய் அதுக்கு டிஒய் போடுறோம். டினாமினேட்டரில் உள்ள எக்ஸுக்கு டிஎக்ஸ்.